வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 23 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். லவ்ஷா மற்றும் நுப்பா எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். பகுபிலா மற்றும் சவலாக்கின் எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். முனாரி மற்றும் சவாரி எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. விலாசினி நாட்டியம் மற்றும் சாடி எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடபா, கோண்ட், மத்தியா, கிசான் மற்றும் முண்டா. பகவான் தாஸ், விஸ்வேஸ்வராயா மற்றும் ஜவஹர்லால் நேரு 1955ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. புரந்தரதாசர் தாச சாகித்யா அப்படிங்கிற புத்தகமும் ராக மய மால்வா கோல்வா அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தின் கோட்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1907ஆம் ஆண்டு சூரத்ல ராஷ்பிகாரி கோஷ் தலைமையில நடந்துச்சு. அமீர் குஷ்ரு தப்லா அப்படிங்கிற இசைக்கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 1985 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 201ல சொல்லியிருக்கோம். கர்ணமல்லேஸ்வரி ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற முதல் இந்திய பெண். வஹாபி கழகம் 1827ஆம் ஆண்டு டிட்டுமிர் தலைமையில நடந்துச்சு. ரஷ்யாவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? வினய்குமார். 2024 ரக்ஷா மந்திரி டிராபியை வென்ற ஆயுதப்படை மருத்துவமனை எது? தெற்கு கட்டளை மருத்துவமனை, புனே. 2019 முதல் 2023 உலகின் முன்னணி ஆயுத இறக்குமதியாளராக இருந்த நாடு எது? இந்தியா. இந்திய கடற்படையால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட கப்பல் எது? அக்ரே மற்றும் அக்ஷே. போக்ராவை சுற்றுலா தலைநகராக அறிவிக்கும் நாடு எது? நேபாளம். இந்திய வங்கிகள் சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? MV ராவ். சத்யநாராயண ராஜு கனரா வங்கியுடைய தலைவர். சஞ்சய் அகர்வால் AU ஸ்மால் பைனான்ஸ் உடைய தலைவர். தேபதத்தா சந்த் பேங்க் ஆஃப் பரோடாவுடைய தலைவர். அஜய் பங்கா உலக வங்கியின் தலைவர். ரஜத் வர்மா DBS வங்கியுடைய தலைவர். PR சேஷாத்ரி சவுத் இந்தியன் வங்கியுடைய தலைவர். சந்திரசேகர் கோஷ் பந்தன் வங்கியுடைய தலைவர். பிரவீன் அச்சுதன் குட்டி DCB வங்கியுடைய தலைவர். PV நரசிம்ம ராவ் நினைவு விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? ரத்தன் டாடா. சோ நரசிம்ம ராவ் விருது எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, யாரெல்லாம் அதிகமா டொனேஷன் ஃபண்ட் கொடுக்குறாங்களோ, அதாவது அறக்கட்டளை மூலமாகவோ இல்ல தனிநபர் மூலமாகவோ யார் அதிகமா டொனேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் PV நரசிம்ம ராவ் நினைவு விருது. BR கம்போஜ் MS சுவாமிநாதன் விருது வாங்கியிருக்காங்க. பயரைலால் சர்மா லட்சுமி நாராயணா சர்வதேச விருது வாங்கியிருக்காங்க. சோம்நாத் KPP நம்பியார் விருது வாங்கியிருக்காங்க. குல்சார் மற்றும் ஜகத்குரு ராமச்சந்திரியாக்கு 58வது ஞானபீட விருது கொடுக்கப்பட்டிருக்கு. பிரதீப் மகாஜன் மகாராஷ்டிரா பூஷன் விருது. சீனிவாசன் சுவாமி IAA கோல்டன் காம்பஸ் விருது வாங்கியிருக்காங்க. அமிதாவ் கோஷ் எராஸ்மஸ் பரிசு வாங்கியிருக்காங்க. உலக மகிழ்ச்சி அறிக்கை 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? சோ நம்ம இந்தியா 126வது இடத்துல இருக்கோம். மொத்தம் 143 நாடுகள் பட்டியல்ல. சோ இதுல முதல் இடத்தை பிடிச்ச நாடு பின்லாந்து. கடைசி இடத்துல பிடிச்ச நாடு ஆப்கானிஸ்தான். உலகளாவிய பசி அட்டவணையில நம்ம 116வது இடத்துல இருக்கோம். தேர்தல் ஜனநாயக குறியீடுல 108. உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல 161. உலக பாலின இடைவெளி குறியீடுல 127. உலகளாவிய அமைதி குறியீடுல 126. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல 80. உலக திறமைகள் தரவரிசையில 56. ஊழல் உணர்தல் குறியீடுல 93. உலக வங்கியின் லாஜிஸ்டிக் செயல்திறன் குறியீடுல 38. மனித வளர்ச்சி குறியீடுல 134. எந்த நாள் உலக வனவள தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மார்ச் மாசம் 21ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து காடு மற்றும் பொதுமை. February 1 இந்திய கடலோர காவல் படை நாள். February 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். February 2வது திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். February 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். February 21 சர்வதேச தாய்மொழி தினம். March 1 பாகுபாடு இல்லாத நாள். March 3 உலக வனவிலங்கு தினம். ஹைட்டியில் இருந்து இந்தியர்களை வெளியேற்ற
இந்தியா எந்த நடவடிக்கையை மேற்கொண்டது? இந்தியா வந்துட்டு ஆபரேஷன் இந்திரவதி அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனை மேற்கொண்டிருக்காங்க. இது மூலமா ஹைத்தி நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்களும் திரும்ப இந்தியா கொண்டு வர போறாங்க. ஏன் அப்படின்னா ஹைத்தில நிறைய கலவரம் போயிட்டு இருக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல. அதனால இந்தியா இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இந்தியா மோச்ச சூறாவளியிலிருந்து மியான்மருக்கு உதவ ஆபரேஷன் கருணா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஐஆர்பிஎஃப் இந்தியன் ரெவல்யூ ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஆபரேஷன் யாத்ரி சுரக்ஷா மற்றும் ஆபரேஷன் சத்தாரக் நடத்தியிருக்காங்க. இந்தியா மற்றும் அமெரிக்கா நாடு சேர்ந்து ஆபரேஷன் பார்டர் வால் நடத்தியிருக்காங்க. வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் ஆபரேஷன் கச்சாப் நடத்தியிருக்காங்க. இஸ்ரேல் நாடு ஆபரேஷன் இரும்பு வால் நடத்தியிருக்காங்க. இந்தியா வந்துட்டு இஸ்ரேல் நாட்டில இருந்து இந்தியர்களை திரும்ப கொண்டு வரணும், இந்தியாவுக்கு கொண்டு வரணும், அந்த நோக்கத்துல ஆபரேஷன் விஜய் நடத்தியிருக்காங்க. இந்திய ராணுவம் ஆபரேஷன் சர்வசக்தி நடத்தியிருக்காங்க. ககன்யான் குழுவிற்காக சமீபத்தில் எந்த மொபைல் பயன்பாடு தொடங்கப்பட்டது? சமீபத்துல சாக்கி அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட முழு விரிவாக்கம் ஸ்பேஸ் போன் அசிஸ்டன்ட் அண்ட் நாலேஜ் ஹப். இதுக்காக இந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த குழுல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுடைய ஹெல்த், அவங்களுடைய பிளட் பிரஷர்ல இருந்து எல்லாமே இந்த அப்ளிகேஷன் மூலமா நமக்கு தெரிய வந்துடும். இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் கருடா அப்ளிகேஷன் தொடங்கியிருக்காங்க. மீன்வள அமைச்சகம் மத்ஸ்ய சேத்து அப்ளிகேஷன், பஞ்சாப் மாநிலம் கர்கர் நிகரானி அப்ளிகேஷன் கேடோ அப்ளிகேஷன், ஐஐடி ரோப்பர் உத்தரகாண்ட் பூகாம் அப்ளிகேஷன். நம்ம இந்திய அரசாங்கம் பிஎஸ்எஃப்காக பிரகாரி மொபைல் பயன்பாடு. நம்ம இந்திய அரசாங்கம் அது மட்டும் இல்லாம கானன் பிரகாரி அனுவாதின் அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க.